ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 345 பார்க்க போறோம். எடுத்தது A Bunch of Animals பெரோனாஸ் வண்டர் கார்டன்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க. என்பான் லூஃபி அப்சலாம் அவனுங்க எங்க இருந்தாலும் சரி இந்த மேன்ஷன்ல அவங்கள ஜெனரல் ஜாம்பிஸே தேடி தேடி வேட்டையாடுவாங்கன்பா. கேப்டன் ஜான் இந்த பக்கம் வரவும் கொஞ்ச நாள் நீ வாழ்ந்த காலத்துல ரொம்ப நொட்டோரியஸா இருந்தியே, அதுக்கேத்த போல வாழ பாருன்பா. அவனும் சரி சரின்ட்டு கிளம்பிருப்பான். அவன் போனதும் இவன் யாரான்ட்டு அப்சலாம் பாத்துட்டு இருக்கப்ப லோலா வந்துட்டு என்ன சார் பண்றீங்கன்பா. அப்சலாம் இங்க என்ன பண்ற போய் அவங்கள தேடுன்பா. அவ அதுக்கு முதல்ல நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்பா. அவன் உன்னையா கண்டிப்பா முடியாதுன்பா, கொடுத்த வேலையை பாருன்பா. அவ கல்யாணம் பண்ண பாக்குறான்பா. அப்சலாம் முடியவே முடியாதுன்ட்டு பின்னால போறப்ப ஒரு கட்டத்துல ஸ்டக் ஆயிருப்பான். அடைச்சா மாட்டிக்கிட்டேன் போலன்ட்டு இங்க பாரு லோலா, நான் ஒரு மனுஷியை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீ செத்து ஆல்ரெடி நாரிட்டு இருக்க, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கன்பா. லோலா சிம்பிளா அவனோட விரல்ல எங்க தடவி விட்டு மேரேஜ் சர்டிபிகேஷன்ல ரேக வாங்கிடலான்னு பாப்பா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். அப்சலாம் நீ வேலையை விட்டுட்டு என்ன மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்க, எதுக்காக முதல்ல மேரேஜ் சர்டிபிகேஷன்ல இப்படி கையில தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க, அதெல்லாம் நிறுத்துன்பா. லோலா நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, வா வந்து என்ன எடுத்துக்க, ஐ லவ் யூ ஓடி வருவா. அப்சலாம் ஜஸ்ட் மிஸ்ல விலகிட்டு இங்க பாரு ஒழுக்கமா நடந்துக்க, தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பாக்காதேன்பா. அவ பிரைடுக்கான ஃபைனல் திங்கா சத்தியத்துக்கான கிஸ் பண்ணணும்லன்ட்டு முத்தம் கொடுக்க வருவா. அப்சலாம் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாப்பான். லோலா அடுத்து ஹக் பண்ணணும்லன்ட்டு நான் உன்னை சாகர வரைக்கும் நேசிப்பன்பா. அப்சலாம் நீதான் ஏற்கனவே செத்துட்டிய, விட்டு போன்பா. லோலா நான் செத்துருக்கலாம், என்னோட காதல் சாகாது, கம்மனு வந்து என்ன கட்டிக்கன்பா. அப்சலாம் உனக்கு எவ்வளவு தெளிவா சொன்னாலும் புரியாத, என்ன ஆள விடுன்பா. அவ இந்த விரல் மட்டும் கொண்டான்ட்டு ரேக வைக்க போவா. அப்சலாம் பின்னால போய் ஸ்லாம் போட்டுட்டு தப்பிக்கலான்னு பாப்பான். லோலா அவன் மேலே ஜம்ப் பண்ணி விழுந்துட்டு உன்னை அவ்வளோ ஈஸியா போக விட்டுருவனா என்ன, இது லவ் அட்டாக்ன்ட்டு கைய ஃபோர்ஸ்ஃபுல்லா புடிச்சு மேரேஜ் அப்ளிகேஷன்ல ரேக வச்சு விட்டுறலான்னு பாப்பா. அப்சலாம் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டு இங்க பாரு நான் சொல்றத ஒழுக்கமா கம்மனு கேளு, இந்த தடவனாவது நான் எனக்கான பிரைடை எப்போ தேடி கண்டுபிடிச்சிட்டேன்பா. லோலா கிட்ட அதெல்லாம் தாண்டி அவ மனுஷி, அவ உயிரோட இருக்க, எனக்கு அதான் வேணும்பா. லோலா கண்டிப்பா அவ உன்னை ஏத்துக்க மாட்டாடான்பா. அப்சலாம் நாமியோட போட்டோ காமிச்சு இங்க பாரு இன்னைக்கு இதுக்குள்ள வந்த பைரட்ஸ் இருக்காங்களே, அவங்கள ஒருத்தி தான் அவளை நான் வலுக்க டைமா கல்யாணம் பண்ணியே தீர்வன்பா. லோலா என்ன கதை அப்படி போகுதான்ட்டு உனக்கு முன்னால நான் அவளை தேடி கண்டுபிடிச்சு அவ கதையை முடிக்கிறேன்ட்டு ஓடுவா. அப்சலாம் அடியே நில்றி போய் கொன்றாதடின்ட்டு கத்திட்டே ஓடுவான். இதுக்கப்புறம் நம்ம க்ரூ மெம்பர்ஸ்ல மத்தவங்களை காட்டுவாங்க. பிராங்கி மத்த ஜாம்பிஸ்க்கு சொன்ன விஷயத்தை வச்சு பார்த்தா இது கெக்கோமோரியன்கிறவன் ஆல்ரெடி நம்ம மேல கண்ணு வச்சிருப்பான் போல. நம்மளோட சூர்ல புருவம் உள்ள குக்க வேற இப்ப காணோம். நம்ம க்ரூல இப்ப ஆல்ரெடி பாதி பேத்துக்கு மேல இல்ல, அதனால நம்ம தான் கொஞ்சம் கவனமா போகணும்பான். வெங்சங் சிரிச்சுக்கிட்டே வரும். ஜோரோ சாஞ்சின்னு எடுத்துக்கிட்டா அவன் முட்டாளாம், அப்படிதான் விடுங்க, ஆனா இங்க இருக்கவன் 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தருங்கிறத தான் எதிர்பார்க்கலேன்பா. பிராங்கி நம்ம ஷெடோஸ் திருடப்பட்ட நாகமோங்கிறதா என்னோட கேள்வின்பா. ராபின் அதை நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன்பா. வெங்சங் அவ பாக்கவும் அது எனக்கு தெரிஞ்ச போல என் மூஞ்சியெல்லாம் பாக்காதீங்கன்னு லோஃபி கெக்கோமோரியாவை உதைக்க சொல்லி அந்த பெருசுதான் ரெக்வஸ்ட் கொடுத்துச்சு. ஆனா அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது, முதல்ல நான் என் ஆளுகளை கண்டுபிடிக்கணும்பா. வெங்சங்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிருக்க நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும், அதெல்லாம் தாண்டி நீங்களும் அதே நிலைமைக்கு தான் போறீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்குடா அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டுன்பா. லோஃபி அதை மண்டையிலேயே தட்டி எங்களை கூட்டிட்டு போற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலையை பார்க்க கூடாதுன்பா. அதுவும் சரிங்கும். இதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாள் நடந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜோரோ மட்டும் எதையோ பின்னால திரும்பி பாத்துக்கிட்டே இருக்க போல இருக்கும். டக்குனு எல்லாரும் ஸ்டாப் ஆயிருப்பாங்க. பிராங்கி ஏதாவது பிரச்சனையான்பா. ஜோரோ ஜஸ்ட் என்னோட இமேஜினேஷனா இருக்கணும்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிருப்பாங்க. இந்த இடத்துல சிகப்பு நிற கண்கள் தெரியும். அது கீழே வந்ததும் பார்த்தா அதை பார்க்க லைட்டா எலி போலவும் இருக்கும், 8 கல்பூச்சி போலவும் இருக்கும். இதுக்கப்புறம் பெரோனோ சைட் காட்டுவாங்க. அவ குமாசிய கூப்பிட்டு நமக்கு வந்து மாஸ்டர் கிட்ட போக வேண்டிய கேஸ்கெட் வரும், அதை நீ வாங்கிட்டு போய் மாஸ்டர் கிட்ட கொடுத்தறியான்பா. அவனும் சரின்பா. பெரோனோ போகாம என்ன பண்றீன்பா. அவன் ஏதோ போறான்கவன் பேசாத அருவருப்பா இருக்கு. சரி நான் போய் ஸ்டார்ஹட் பைரட்ஸோட ப்ரெஷர் கலெக்ட் பண்றதுக்கான அந்த ஜாம்பி பார்ட்டில கலந்துக்கிறேன், அண்ட் ஏதாச்சும் என்ன கான்டாக்ட் பண்ண என்னன்பா. குமாசி பேசாம தலையாட்டுவான். பெரோனோ இப்பதான் நீ என் ரூட்டுக்கு கரெக்டா வர, இதுக்கப்புறம் இப்படியே அமைதியா நல்ல பையனா இருக்கணும்பா. அவன் பார்த்து போங்கன்னு சொல்லவும் பெரோனோ என்னடா முணங்கிட்டு இருக்கேன்னு கத்துவா. குமாசி ஒன்னும் இல்லைங்கிற போல அப்படியே பம்பிட்டு போவோம். இதுக்கப்புறம் கேஸ்கெட்டை தூக்கிட்டு வர அந்த 2 ரேபிட்ஸை காட்டுவாங்க. அதுக்கு டெலிவரி மாஸ்டருக்கான டெலிவரின்ட்டு ஓடி வருங்க. திடீர்னு பார்த்தா கால் ஸ்லிப் ஆகி அந்த கேஸ்கெட்டை அப்படியே போட்டிருக்குங்க. அச்சோ மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும்னு சொல்லி கொடுத்து விட்டாங்களே, உள்ள இருக்கிறது ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு அதுக்கு பாத்துட்டு இருக்கப்ப நம்ம அழகு லேசா கான்சியஸ்க்கு வந்து எதிர்த்து வருவாங்க. இதுக்கப்புறம் அந்த ரேபிட்ஸ் இருந்துட்டு அச்சோ விஷயம் ரொம்ப மோசமா போயிருச்சு, இப்ப நம்ம கிட்ட வேற வழியே இல்ல, அவங்கள கொண்டலான்னு சொல்லிட்டு அதுக்கு தாக்க வருங்க. சாப்பர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி 2 பேத்தையும் அடிச்சு பொழந்திருப்பான். இதுக்கப்புறம் சாப்பர் உசாப்பன் நாமி எழுப்பி விடுவான். உசாப்லாம் எந்திரிச்சவன் அந்த சாமரை நம்மள வெட்டின போலவே இல்ல, ஆனா நம்ம மேல அட்டாக் பட்டுச்சு எப்படின்பா. பாஸ்டா யோசிச்சு பார்த்துட்டு பார்க்க போனா கத்தியில ஷார்ப்பான பகுதியை யூஸ் பண்ணாம தாக்கி இருக்கான்பா. நாமே எப்படியோ ஒன்னு அன்கான்சியஸ் மட்டும் ஆக்கிட்டு விட்டு போயிட்டான் போல. 2 வெளியே வந்துட்டு கிரவுண்ட் வேற ரொம்ப ஈரப்பதமா இருக்கு. ஆமா நம்ம எங்க இருக்கோம்ட்டு முழிப்பா. சாப்பர் எனக்கு பார்த்தா நம்ம ஓப்பன் கிரவுண்ட்ல இருக்க போல இருக்கு. அப்புறம் அந்த பக்கமா மயங்கி கிடக்குதுல ஸ்குரில்ஸ், அதுக்குதான் சவப்பெட்டியில வச்சு நம்மள இந்த பக்கம் கூட்டிட்டு வந்ததுன்பா. உசாப் அப்பனா நம்ம இருந்தது சவப்பெட்டியான்ட்டு ஷாக் ஆவான். அந்த 2 ஸ்குரில்ஸும் என்ன 3 பேருமே எந்திரிச்சிட்டாங்களான்ட்டு. சரி இவங்களை சமாளிக்க
பேக்கப்பை கூட்டிட்டு வரலான்ட்டு ஓடுங்க. நாம இங்க இருந்து ஹாக் பேக்கோட மேன்ஷன் ரொம்ப தூரத்துல இருக்கு. பார்க்க போனா ரொம்ப நேரத்துக்கு இங்க தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல. இது ஒரு விதத்துல நமக்கும் நல்லதுதான் பா. சாப்பர் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு முதல்ல இந்த பக்கம் பாரு நாமி, நம்ம அந்த மேன்ஷன்ல இருந்தோம்ல அதை விட இந்த பில்டிங் இன்னும் பெருசா பயங்கரமா இருக்குன்பா. உசாப் இந்த பில்டிங் எங்க என்ன பண்ணுதுன்ட்டு நம்ம அந்த மேன்ஷன்ல இருக்கப்ப கூட இவ்வளவு பெரிய பில்டிங்க நோட் பண்ணவே இல்லையன்பா. நாமி உசாப்பன் சாப்பர் கூப்பிட்டு எனக்கு இந்த இடம் எக்ஸாக்டா என்னங்கிறது தெரியும்பா. உசாப் தெரிஞ்சா சொல்லு, எனக்கு இதை பத்தி ஒன்னும் புரியல குழம்புதுன்பா. நாம இங்க பாரு, இது ஒரு பாலம் போல அந்த மேன்ஷன்ல இருந்து இந்த பில்டிங்க்கு கனெக்ட் ஆயிருக்குன்பா. உசாப் திரும்பி சுத்தி வர பார்த்துட்டு இதை பார்த்தா பாலம் போலலாம் இல்ல, சுத்தி வர புல்லு முளைச்சிருக்கு, மரம்லாம் இருக்கு. அண்ட் இதை பார்க்க சில காரணங்களுக்கு யாரோ பெட்ரூமா யூஸ் பண்ற போலவும் இருக்கு. ஆனா நம்மள அந்த மேன்ஷன்ல இருந்து இங்க கூட்டிட்டு போக பாத்துருக்காங்கன்னா நம்ம விஷயத்துல அவங்க ஏதோ ஒன்று பிளான் பண்ணிருப்பாங்க போலயன்பா. நாம கிட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த பில்டிங் பக்கம் போகாம இருக்கதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்பா. நாம இப்படி குழந்தை போல பேசிட்டு இருக்காத. நாம நல்ல வேலை நம்மள ஜாம்பி சாக்கலிங்க, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுதுன்பா. சாப்பர் அப்ப என்ன பேசிட்டு வாங்க ஓடி போயிடலான்பா. நாம இந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். இதை பத்தி நம்ம தெளிவா யோசிக்கணும்பா. பட் பாய்ஸ் 2 பேருமே தப்பிச்சு ஓடினா போதுங்கிற போல இருப்பானுங்க. நாம மனசுக்குள்ள ஜாக் இந்த பாக்ஸ் சொல்லிருக்கோம் இல்லையா, பொக்கிஷங்களை இந்த ரூம்ல நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலன்னு. அதை யோசிச்சுட்டு இந்த பக்கம் போனா கிடைக்குமாங்க நினைச்சிட்டு பசங்க 2 பேர் தப்பிச்சு ஓடினா போதுங்கிற போல கத்திக்கிட்டே நாமி கேக்குதா இல்லையான்னு. நாமி எனக்கு நல்லா தான் கேக்குது. நீங்க பாருங்க, நானும் இங்க இருந்து தப்பிச்சு போறக்கான பிளான பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்பா. பட் கண்ணுல வெரி சிம்பிள் தெளிவா தெரியும் பசங்க 2 பேருமே. ஆனா உன் கண்ணு உண்மையை சொல்லியேன்பாங்க. நாமி ரைட்டு விடுங்க, ஆனா இப்ப கேள்வி என்ன, நம்ம ஃபார்வர்ட்ல ஓட போறோமா இல்ல பேக்வேர்ட்ல ஓட போறோமான்பா. உசா பாமா இவ கேக்குற கேள்வியும் கரெக்ட் தானே. திரும்ப நம்ம அந்த மேன்ஷன் வழியா போனா அங்க ஜாம்பி சாமுராய் இருப்பான், அவங்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான்பா. சாப்பர் ஒரு வேளை நம்ம முன்னால போய் அந்த ஜாம்பி சாமுராயை விட மோசமான ஆள் வந்தா என்ன செய்யன்பா. இந்த இடத்துக்கு பென்குயின் மாதிரி 3 கிரியேச்சர்ஸ் வரும். நாம இது அழகான அந்த பென்குயின் மாதிரியான கிரியேச்சர் தானன்பா. அதுக்கு நம்பர் 1 2 3 திரும்புங்க. அதுக்கு லுக்க பார்த்ததும் நம்ம அழகு டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. இந்த இடத்துல அதுக்கு ஹலோ சொல்லிட்டு 2 நம்பர் 1 கிட்ட போயிட்டு நாங்க பென்குயின் ஜாம்பி டியோன்கும் அந்த டார்க் ஃபேஸ் உள்ளது 3வது வந்துட்டு ஆக்சுவலா நான் இப்ப நியூ கமர் தான், அதனால நாங்க பென்குயின் ஜாம்பி ட்ரியோன்பா. உசாப் இதெல்லாம் யாரா கேட்டா உங்க கிட்ட ஏன்டா அப்படி பண்றீங்கன்பா. பென்குயின்ஸ் பின்னால திரும்பி பாருங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வைல்ட் ஜாம்பிஸ்ங்கும். அந்த வைல்ட் ஜாம்பிஸ் எல்லாமே நாங்க உங்களை பெரோனாவோட வண்டர் கார்டனுக்கு வரவேற்கிறோம்பாங்க. 3 பேரும் அதுகளோட உருவங்களை ஒவ்வொன்னா பார்த்துட்டு ஐயோ இதுகளை பார்த்தாலே பயமா இருக்கேன்பாங்க. இதுக்கப்புறம் அந்த வைல்ட் அனிமல்ஸ் இவங்களை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குங்க. சாப்பர் வர எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு நாம என் உசாப்ப தப்பிச்சு போக சொல்லுவான். நாம எங்க போனாலும் இந்த ஜாம்பிஸ் வந்துட்டே தான் இருக்க போது, எங்க போக சொல்றேன்பா. உசாப் அதெல்லாம் தாண்டி இதுக்கு வைல்ட் அனிமல்ஸ், இதுகளை விட நம்மளால வேகமா ஓடிட முடியுமான்பா. இந்த இடத்துல ரைனோ கரடின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அனிமல்ஸ் மோத ஆரம்பிக்குங்க. கோலா வந்துட்டு இவனை பார்த்தா மனுஷன் மாதிரி தான் இருக்கான், ஆனா இவனும் நம்மள மாதிரி அனிமல்ல ஒருத்தன் தான் போலன்பா. சாப்பரும் ஆமாடா நான் ரெயின்டியர்றான்பா. அந்த அனிமல்ஸ் நீ ஜோன் டைப் போலயே, இங்க பாரு வைல்ட் அனிமல்ஸ் ஆனா எங்க கூட மோதாத, அதுக்கப்புறம் நீ என்னதான் மண்டி இட்டு கெஞ்சி கேட்டாலும் நான் அவ்வளவு அசால்ட்டாலாம் விட்டுற மாட்டோன்பாங்க. சாப்பர் நான் ஒன்னும் உங்களை போல அனிமல்ஸ் கிடையாதுன்பா. பாண்டா அதையும் பாத்திரலான்ட்டு தாக்கும். சாப்பர் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். உசாப்பன் நாமி சைடு குட்டி குட்டி அனிமல்ஸ் தாக்க வருங்க. உசாப் முடிஞ்ச அளவுக்கு அதை சமாளிச்சுட்டு நாமி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கன்பா. நாமி புதர்கிட்ட போயிட்டு பார்க்கவும் உசாப் கூட மோதறக்கு ஜீப்ரா மாதிரியான கேங்குரு வந்திருக்கும். அவன் உன்ன என்ன பேரை வச்சு கூப்பிட, ஜீப்ரா கேங்குருவா இல்ல கேங்குரு ஜீப்ராவா, ரைட்டு இப்ப எதுக்கு அதை யோசிச்சுட்டுன்பா. இந்த இடத்துல அது ஃபைட் பண்ண தயாரா இருக்க போல வரும். உசாப் இங்க பாரு, என்ன லைட்டா இட போடாத, நான் இப்ப வரைக்கும் வேர்ல்ட் கிளாஸ் பைரட் பாக்ஸிங்ல 50 தடவை சாம்பியன்ஷிப் வாங்கினவன்டான்பா. அது மசீரமாயில இருக்காது. உசாப் உனக்கு அப்ப காட்டி ஆகணும் போலன்ட்டு இந்தா என் வலதுகை அடிய வாங்கிட்டு குத்துவான். அது டாச் பண்ணிட்டு போட்டு பொழக்கும். உசாப் பரவாயில்லையே நல்லதா ஃபைட் பண்றேன்பா. நான் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போன போதும்ட்டு தவிழ்ந்துட்டு போறப்ப மாட்டு தலையோட ஒரு டாக் வந்துட்டு நீ உன்னோட ஸ்மெல்ல நாய்கிட்ட இருந்து மறைக்க முடியாதுன்பா. நாமி நாய் எப்படா பேசுன்ட்டு ஓடுவா. இதுக்கப்புறம் உசாப் அந்த கேங்குரு கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாத்துட்டு இருக்கப்ப திடீர்னு அது பஞ்ச் பண்ண வரும். உசாப் அவன் போட்டிருக்க துணியை மிதிச்சு அவனே பின்னால் சரிஞ்சிருப்பான். கரெக்டா 2 மங்கீஸ் கீழே வரவும் அதை குத்திருக்கும் ஜீப்ரா. உசாப் என் பிளான் படி கரெக்டா நடந்திருக்குன்னு பாக்குறப்ப அதுகளுக்குள்ள அதுக்கு முட்டிக்கும்னு பார்த்தா மொத்தமா சேர்ந்து உசாப்ப சேஸ் பண்ண ஆரம்பிக்குங்க. உசாப் ஐயோ மடிச்சிருங்கடான்ட்டு ஓடுவான். ஒரு கட்டத்துல நாமி அண்ட் உசாப் ஜாயின் ஆயிருவாங்க. 2 பேரும் கண்ணா பின்னான்னு படியில ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. கேங்குரு ஜீப்ரா நம்ம ஒரே சர்க்கிள் ஆஃப் லைன்ல தான் ஓடிட்டு இருக்கோங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். உசாப் நாமி வந்து பாக்குறப்ப முன்னால இருக்கும். சரி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு பின்னால ஓடனா அந்த பக்கம் வந்து வைல்ட் அனிமல்ஸ் தாக்க வருங்க. நாமி இந்த பக்கம் போலான்ட்டு உசாப்போட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஒவ்வொரு பில்லரா ஜம்ப் பண்ணி போவா. ஒரு கட்டத்துல உசாப் விழுகிற போலா இருப்பான். நாமி ஜஸ்ட் மிஸ்ல தூக்கி காப்பாத்திருப்பா. உசாப் அதுக்கு அந்த பக்கமே நிக்கிறத பார்த்துட்டு அதுகளால இங்க வர முடியாதுன்ட்டு வாங்கடா வாங்க வந்து இங்க நக்குங்கன்பா. நாமி அதை பார்த்து பயந்து அலறிட்டு உசாப்ப இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருப்பா. அந்த ஜீப்ரா விடாம ஃபாலோ பண்ணும். உசாப் புண்டிகோல வச்சு அடிச்சுட்டு உசாப் ஸ்னைப்பிங்னு வந்துட்டு ஐயா கில்லிடான்பா. திடீர்னு அந்த பில்லர் உடையவும் 2 பேரும் கீழே விழுந்திருப்பாங்க. சாப்பெல்லாம் அந்த பக்கம் வைல்ட் அனிமல்ஸோட போராடிட்டு இருக்க போல இருக்கும். அவனே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைப்பான். கரெக்டா உசாப் நாமி ஒரு அனிமல் மேல விழுந்து தப்பிச்சிருப்பாங்க. உசாப் நாமி எங்க இருக்க நீட்டு திரும்பவும் வைல்ட் அனிமல் ஒன்னு தாக்கி இருக்கோம். நாம இதை கரெக்ட் டைம்ல காப்பாத்திருப்பா. சாப்பர் உசாப் கிட்ட அதை எரிச்சு விடுன்பா. உசாப்க்கு புரியாது. சாப்பர் இது அந்த ஜாம்பிஸ் போலதான்பா. இதுக்கு முன்னாலே உசாப் 2 தடவை அந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டப்பலாம் ஃபயரை யூஸ் பண்ணி தானே அதுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பான். அதை யோசிச்சுட்டு ஆமால நெருப்புதுகளுக்கு ஆகாதுலன்ட்டு ஸ்பெஷல் அட்டாக் ஃப்ளேம் ஸ்டார்ட் பண்ணுவான். பென்குயின்ஸ் வந்து பின்னால இருந்து தாக்கி இருக்குங்க. சாப்பர் அவனை பாக்குறன்ட்டு போவான். நாமே உனக்கு பின்னால அவன் தாக்க வராங்கும் போது கரெக்டா அட்டாக் நடந்திருக்கும். நாமே
உசாப் சாப்பர்ன்ட்டு வருத்தப்படும் போது இப்போ வந்துட்டு இப்ப நீ உன் மேலதாமா கவலைப்படணும் அட்டாக் பண்ண வரும். பார்த்தா ஹிப்போவை பென்குயின் நம்பர் 3 தாக்கியிருக்கோம். அடே யார் பக்கம்டா நீன்ட்டு எல்லா ஜாம்பிஸும் கோவப்படுங்க. சரி நீங்க யாரா வேணா இருங்க எவனா வேணா இருங்க, பொண்ணுங்க மேல உங்க கை பட்டுச்சு எவனையும் நான் சும்மா விட மாட்டேன் அண்ட் நான் பொண்ணுகளை உதைக்க மாட்டேன்பான். இதுக்கப்புறம் லூஃபி சாஞ்சின்னு கத்திட்டு போறத காட்டுவாங்க. பிராங்கி அண்ட் லூஃபி ஒயிங் சங்க போட்டு புடிஞ்சா உண்மை ஏதாவது வரும்னு பாப்பாங்க. பட் அதுவே எனக்கும் எதுவும் தெரியாதுங்கன்னு ராபின் ஒரு வேளை அவங்களை கழுத்து பிடிச்சு நைக்கனால கத்த முடியாம இருப்பாங்களோன்பா. பிராங்கி தயவு செஞ்சு நீ மட்டும் வாயை திறக்காதமா ரொம்ப பயமா இருக்குன்பா. லூஃபி டக்குன்னு இது வீடா இருக்கே, ஆமா ஜோரோவை கடைசியா எப்ப பார்த்தோன்பா. இதே இடத்துல 2 எலிமாயிக்க ஸ்பைடர்ஸ் இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல பென்குயின் நம்பர் 3 யாரா இருக்கும்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்ன விஷயம் கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்க அடுத்தடுத்த எபிசோட்ஸை பார்க்க மறந்துடாதீங்க அண்ட் ஒரு லைக்கை போட மறந்துடாதீங்க. இந்த இடத்துல த வேனிஷிங் ஸ்ட்ரா ஹெட் க்ரூ எ மிஸ்டீரியஸ் வாட்ச்மேன் அப்பியர்ஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.